அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக கட்சி குப்பர விழுவதற்கு குப்புக்கு போவதற்கு பலகட்ட வேலைகளை திமுக கட்சியை சார்ந்தவங்க ஒரு பக்கத்தில் நேர்ந்து ஊப்பிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கத்தில் திமுக கட்சி இனிமேல் ஆட்சிக்கே வரக்கூடாதுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் பார்த்த வேலையில் திமுக கட்சி எப்படி ஒழிய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில் விளவரியாக பார்க்க போகிறோம். அதாவது வடக்கு சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது மோடி ஆட்சி பண்ணக்கூடிய பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது போராட்டம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் முதல் காலகட்டத்தில் இப்போ அவங்க 2024க்கு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ திமுக கட்சி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோ, பொய்யான வழக்கு, கஞ்சா வழக்கு, கஞ்சா வச்சிருந்தாரு, கஞ்சா கடத்தலான்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணிச்சோ அதை கிட்டத்தட்ட மோடி குஜராத்தில் ஆட்சி பண்ணும்போது முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ பண்ணாங்க. இப்போ யோகியோடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு புது ட்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு இடித்து போட்டுறோம். மெண்டலுங்க, பைத்தியக்கார பையன் என்ன பண்ண வீடு அடித்து போட்டுறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு இப்போ அதை நோக்கிய பயணங்கள் பயங்கரமாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் யோகி அதிக வீடு இடிச்சிருக்காரா, இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதிக வீடு இடிச்சிருக்காருங்கிற அந்த போட்டி பொறாமைக்குள்ளே பெரிதளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ யோகியை விட நரேந்திர மோடியை விட அதிகமாக கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக கட்சி போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக யூடியூப்லேருந்து, இணையதளத்திலேருந்து, நீங்கள் ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்கு, அப்படி எந்த இணையதளத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கருத்து திமுகக்கு எதிராக இருந்துச்சுன்னா, இந்த திமுக ஹைனா கூட்டங்கள் ஒரு பதிவு எடுத்து போட்டுச்சுன்னா உடனடியாக நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் மட்டும் கைது செய்யப்பட மாட்டீங்க. இந்த ஃபேஸ்புக் நிறுவனருக்கு தெரியுமா, மெட்டா கூட இணைச்சிருக்காங்களா, அந்த நிறுவனம் சேர்த்து கைது செய்யப்படும். என்னடா மெண்டல் மாதிரி பேசுகிற அப்படின்னு உங்களுக்கு தோணும். சத்தியமாக திமுக அரசு அதெல்லாம் செய்யும். ஏன்னா சவுக்கு சங்கர் என்பவர் கைது செய்யப்படுறார். எல்லாருக்குமே தெரியும். எது கைது செய்யப்படுறாரு? ஒரு பெண் காவலர்கள் பொதுவாக ஒரு உயர்காவல் அதிகாரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் பெரிய பெரிய போஸ்டிங்லாம் போகிறாங்க. இல்லை ஆபாசமான வார்த்தைகள் பதிவு பண்ணுறார். அப்போ அவருக்கு தக்க தண்டனை சவுக்கு சங்கர் கிடைக்கணுமே கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற ஒன்று தான். 100க்கு 100 இல்லை 150 மார்க் கூட கொடுத்துருவோம். 150% சவுக்கு சங்கர் கண்டிப்பான முறையில் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் தான். சட்டத்திற்கு முன்பு பொய்யான வழக்கு போட்டோ இல்லை போலியான செய்திகள் உருவாக்கியோ அப்படி இல்லாமல் சட்டத்தின் முன்பு அவர் பேசிய பேச்சுக்கு கண்டிப்பான முறையில் சவுக்கு சங்கர் தண்டனை பெற வேண்டும். அதில் மாற்றது கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கரனுடைய வழக்கு எப்படி போகுது? கஞ்சா கடத்தல் நோக்கி போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சவுக்கு சங்கர் இந்த வீடியோவில் பேசுகிறார். ஆபாசமாக காவலர் அதிகாரி பற்றி பேசுகிறார். அப்போ பேசின உடனே அதை ஒளிபரப்பு பண்ண ரெட்பிக்ஸினுடைய நிறுவனர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் பெலிக்ஸ் செரால்டை இன்றைய தினத்தில் டெல்லிக்கு போய் டெல்லிக்கு போய் அரெஸ்ட் பண்ணது திமுக அரசு. இவர் ஒரு ஐஜியாக இருப்பார். சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது? கண்டிப்பாக இல்லை. போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்ணுறாங்க, சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்கன்னு என்ன அழகை பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. எவ்வளவு பேர் எத்தனை சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அரசு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. டெல்லிக்கு போய் கைது பண்ணுற அளவுக்கு அரசு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்னமோ தேடப்படும் குற்றவாளி மாதிரி, பெரிய பெரிய ஊழல் பண்ணி ஏமாற்றி போன மாதிரி, என்னென்னமோ பெருசாக ஒரு ஆட்டையை போட்டு இல்லை கொள்ளை அடிச்சுட்டு போன மாதிரி எதுவுமே இல்லாமல் டெல்லிக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பு மாணிக்க அவரை போய் கைது பண்ணிட்டு வந்திருக்கு இந்த திமுக அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை. இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஏன் இந்த கேவலம் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா பத்திரிகையாளர்களும் ஒவ்வொரு கருத்து நிலைப்பாடில் பேசுவாங்க. அது சவுக்கு சங்கராக இருக்கலாம், இல்லை மணியாக இருக்கலாம், இல்லை ரவீந்திர துரைசாமி இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை
யார்கிட்ட போய் பேசுவாங்க? அப்போ அதுக்குன்னு ஒரு ஊடகங்கள் இருக்குது. ஊடகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்களை பொறுத்த வரைக்குமே அந்த பேசுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு சிங்குச்சாங்க போட்டு பேச மாட்டாங்க, எதிர்கருத்தான் கேள்வியாக கேட்பாங்க. அதுதான் ஊடகத்தில் எல்லாருமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுதான், இந்த நம்மளுடைய ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணுது டெல்லிக்கு போய். ஏன்னா அவருக்கு வந்து ஆபாசத்தை பேசுவதற்கு உடந்தையாக இருந்தார், சவுக்கு சங்கர் பேசுவதற்கு. அதாவது வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் போட்டார், கட் பண்ணாமல் போட்டார். அப்புறம் அவருக்கு அதுக்கு வந்து தலையாட்டியிருக்காரு. அதனால் அவர் வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹைனா கூட்டங்களை பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா ஒன்று இருக்குது, இந்த குண்டிக்காட்டி மணின்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மனோஜ் அண்ணன் சொல்லியிருக்காரு, மனோஜ் அண்ணா மனம் கட்டவே அதில் மனம் சொல்லியிருப்பான். குண்டிக்காட்டி மணின்னு ஒன்று உண்டான். அதில் ஒருத்தங்க உண்டு, அவங்க பேரை சொல்ல வச்சுக்கோங்களேன். இந்த குண்டிக்காட்டி மணி ஒன்று உண்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மட்டும் வச்சுக்கோங்களேன், அது மட்டும் மறந்துடாங்க. அந்த குண்டிக்காட்டி மானியம் அதுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். இதில் ஒருத்தங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க யாருன்னா ஒரு கிருபா மோகன். அவன் பேரை பாருங்கள், கைகாலில் ஏமாத்திருக்கான். புரோக்கர் பையன், மானகட்ட பையன், எச்சிக்கலை பையன். ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், திராவிடியா பையன் வச்சுக்கோங்களேன். இந்த பையன் ஒரு பொம்பளை வீடியோ எடுக்கிறான். என்னது இன்டர்வியூ எடுக்கிறான், தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, இன்டர்வியூ எடுக்கிறான். அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அவ்வளவு ஆபாசமாக பெண் அப்படிங்கிறது எந்த பொறுக்கி பையன் பேசுறாலும் பொறுக்கி பையன் தான் அவன் வந்து. அது ஆம்பளையாளம் தானே பொம்பளையாளம் தானே, பெண் இப்படி பேச கிடையாது. பொறுக்கித்தனமை பேசக்கூடிய பொறுக்கி தான் சொல்லணும். ஒரு பொறுக்கித்தனமான ஒரு வார்த்தையை ஒரு பொது தளத்தில் அதை தாண்டி அவங்க கூடுதல் பெண் அதையும் சேர்த்து பதிவு பண்ணுவோமே, இது யார் பேசுகிறாலுமே அயோக்கியம் தான். எச்சிக்கலை நாய் தான். ஊரா வீட்டில் திங்கக்கூடிய சோத்து கலைக்கும் நாய்க்கு என்ன சொல்லுவோம், ஊரா வீட்டில் அலையாத நாயின்னு சொல்லுவோம்ல, அது அந்த நாய் என்ன கிடையாது. நாய் இந்த செயல் செஞ்சால் அந்த நாய் பொதுவான நாய் தான். அப்படி ஒருத்தங்க நீ வந்து இது வந்து நான் வந்து பொதுவாக சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, பெண்ணை தப்பாக பிடிச்சான்னு கொதிச்சு எழுந்து வந்துடுறாங்க. மாதாஷ்டங்கள் இப்போ தான் பொங்கிகள் நமக்கு வந்து இந்த ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குங்க. ஆபாசமான வார்த்தை, இந்த ஆபாசமான வார்த்தை எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்க. திமுகவினருக்கு தேவை ஒட்டி அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன கேவலமான கட்சிடா. இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அங்க தெரிய வந்திருக்கு. கூவத்தூர்ல போய் கும்மாளம் அடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் இவர் வந்து நடிகைகள் அதை நம்ம சொல்ல வேண்டாமேன்னு யோசிக்கிறோம். பெண் ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காங்க, நடிகைகளா இருந்திருக்காங்க, எனக்கு வந்து இந்த பெண் வேணும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அத்தனை எம்எல்ஏக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதுவும் நடிகர்கள் சேர்த்து அப்படின்னு சொல்லி யார் பேசுறா, இந்த கிருபா மோகன் என்ற காம பிசாசு பேசுது. எதிர்த்தாப்பில் நிற்கிறது ஒரு பெண்ணு. இவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி எவ்வளோ ஆபாசமான கொச்சையான வார்த்தையை இந்த பெண் பதிவு பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. இதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதை ஒளிபரப்பு பண்ணி அதற்கு என்ன பண்ணுறான், முட்டு கொடுத்து நடிகைகளும் கொச்சைப்படுத்துகிறான். ஒரு மானங்கட்ட அதிமுக சார்ந்த ஒருத்தன் அவருடைய கட்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முரண்பாடுனால ஒரு பெரிய அளவில் இல்லாத புல்லாத திரிசா பற்றி எடுத்து பேச எல்லாருக்குமே நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து போட்டு விட்டு பேர் தான் அதை பேசி அவரே மன்னிப்பு கேட்ட ரெண்டாவது விஷயம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த வார்த்தையை ஒரு மானங்கட்ட பையன், ஒரு லூசு பையன் பேசுகிறாங்கிறதுக்காண்டி இந்த மானங்கட்ட கிருபா மோகன் என்ன பண்ணுறான், அப்படி எடுத்து பதிவு பண்ணி அந்த வார்த்தையை திரும்பி சொல்கிறான்னா அப்போ இவர்களுடைய லட்சணம் மயிர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் ஊடகத்துக்கு அறத்துக்குள்ள இதெல்லாம் வந்துடுமா? இதுதான் ஊடகம். இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் இருக்கான் 18+. நீங்கள் வந்து உண்மையை சொல்ல வச்சுக்கோங்களேங்க, இவனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியம் டிவி சேனலில் பிறகு சத்தியம் டிவி ஒரு செக்ஸ் படத்தை பார்க்கறத விட இவன் வீடியோ பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ செக்ஸ் கண்டென்ட் இருக்கும். அவங்க யார் கூட போனாங்க, யாருக்கு செஞ்சாங்க, அதாவது நைட்டு 10 மணிக்கு மிட் நைட் மசாலான்னு ஒன்று ஓடும்ல, அதை இவன் வெளிப்படையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். புரோக்கர் பையன், 1ஆம் நம்பர் புரோக்கர் பையன். இதில் மாதிரி எச்சிக்கல் நீங்கள் உலகத்துக்கு எங்கேயும் பார்க்க முடியாது. கலைஞர்த்து எச்சிக்கல் நான் இதெல்லாம் வந்து மாமா பையன் இருக்கும்போது முக்தார் மாமா பையன் இவன் பேசுகிற எப்படி தெரியுமா இருக்கும், 18+. ஒரு 5 பிட்டு படத்துக்கு சமமாக பேசுவோம் உட்காந்து பேசினோம்னா. அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் இந்த முக்தார் பையன் அவ்வளோ ஆபாசம் பேசுவான். நீங்கள் எதையுமே இவனுடைய வீடியோ பார்த்தாலே போதும். அவ்வளோ சின்ன பிள்ளைங்களாம் வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி தான் இவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரி புரிய மாட்டேங்குது.
வீடியோ பார்த்து வச்சுக்கோங்களேன், அந்த அளவிற்கு இவங்க ஒரு உணர்வு தூண்டக்கூடிய ஒரு பொறுக்கி பையன் தான் இந்த முத்தாருங்கிறவன். இந்த முத்தார் பொறுக்கி பையன் இதே மாதிரி இவங்க கூட உட்காந்து வீடியோ எடுக்கிறான். யார் கூட? இந்த அம்மா கூட சேர்ந்து வீடியோ எடுக்கிறான். அப்போது இந்த நடிகை கஸ்தூரியை பற்றி அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க. சமூக சிந்தனை எவ்வளோ, சமூக அக்கறை எவ்வளோ, சமூக பொறுப்பான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்னங்க அசிங்கம் இதெல்லாம், ரொம்ப அசிங்கம். அவளுக்கு அசிங்கமே கிடையாதுங்க. இவளை செருப்பால் அடிச்சாங்க. அப்படி சொல்லாதீங்க, அடிக்கணுங்க. இவெல்லாம் நேரில் பார்த்தா அடிக்கணும்னு சொல்றேன். அவளை எதில் அடிக்கணும்னு கேளுங்க. செருப்பா வேணாம், பின்ன வேற ஏதாவது அடிக்கணும். அவளை செருப்பால தான் அடிக்கணும். சரி வேணா ஒடுக்கமாக கொடுத்துருப்பாங்க. கஸ்தூரி வந்து பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்கள. இந்த இன்டர்வியூவா அடக்கடக்கம் தெரியல. இந்த இன்டர்வியூ இல்லையா? வேற எந்த இன்டர்வியூ? எவ்வளோ ஆபாசம் பேசுகிறேன் பார்த்துக்கிட்டீங்களா? அவங்க இப்படி சேலையை இப்படி நகட்டுறாங்களா, இவங்க உட்காரும்போது என்னங்க இப்படி அங்கே ஒரு பொம்பளை உட்காருவாங்க, இப்படி அங்கே ட்ரெஸ்ஸு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் கருத்து உதவும். இதுக்கும் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா தானே எடப்பாடி தப்பாக பேசுகிறத தாண்டி அசிங்கமான வார்த்தையை பற்றி இந்த அம்மா தானே பண்ணிச்சு. அப்போ இதுக்கிட்ட இப்படி தான் இவன் பேசுவான் போல இருக்குது. இவங்க கூட வரது இன்டர்வியூ கொடுக்க பாருங்களேன், எப்படி பாருங்களேன். அப்போ இந்த இன்டர்வியூ தப்பாக வராது, இது ஆபாசத்துக்குள்ள வராது. நெறியாளர் ஒழுக்கமாக பேசியிருக்கார், ஒழுக்கமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். அப்படி தானே இந்த காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா டெல்லிக்கு போய் கூட கைது பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் காவல் நிலையம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அடையாறு காவல் நிலையத்திலையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களையோ இந்த சிறிது வித்யா மாதிரி, இந்த மாமா பையன் புறக்கிற பையன் முக்தார் மாதிரி, இல்லை இந்த கேடுகட்ட பையன் 5 செகண்டுக்கு பிறந்த இந்த கரிகால மாதிரி நான் கட் பண்ணி போடுவோம். அதை தான் அப்படி சொல்கிறேன். 5 செகண்டுக்கு இவங்களாம் வந்து 5 செகண்டு தான் அவங்களுக்கு அது அதிகபட்சம். 5 செகண்ட்லேயே முடிச்சுருவாங்க. என்ன பெஸ்ட்டாக 10 செகண்ட் மட்டும் கட் பண்ணி விட்டு வீடியோ தூக்கி போட்டுருவாங்க. புறக்கிற பையன் இருக்கிற முழுக்க நேற்றே பதிவு பண்ணியிருந்தேன். சாதி அரசியல் முழுக்க யார் என்ன சாதி, பெலிக்ஸ் என்ன சாதி, சவுக்கு சங்கர் என்ன சாதி, சீமானன் என்ன சாதி, திருமலன் என்ன சாதி, இவர்களுடைய மனைவிகள் யார், எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன் தாங்க இருப்பான். புரோக்கர் பையங்க. இவன் எங்கே டெஸ்ட் எடுப்பானே தெரியாது. எந்த திராவிடியா கரெக்டாக தான் சொல்கிறேன், எந்த திராவிடியா ஆப்பில் உட்காந்து டெஸ்ட் எடுப்பான்னு தெரியாது. உட்காந்து டெஸ்ட் எடுத்து வந்த நாக்கிட்டு எடுப்பானா இல்லை மோண்டு பார்த்து நக்கி பார்ப்பானா நமக்கு தெரிய மாட்டேங்கி. மானங்கட்ட பையன். இவர்களெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்குள்ளே வந்துருந்தாங்க. இவர்களெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஊடகவியலாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லா ஆடுங்க. கிருபா மோகன் யூடியூப் போட சந்தர்ப்பம் மனோஜ் அந்த சூரில் எடுத்த பந்து ஒன்று கிடக்கு. அப்போ அந்த அரண் செய்யி நல்லா ஆடிக்கோங்க. 2026 வரைக்கும் ஆடிக்கோங்க. முற்பகல் செய்து பிற்பகல் சம்பவம் உனக்கு இருக்குது, சம்பவம் இருக்கணும்ல. நான் ஒன்று சொல்கிறேன் மைனரே, நீ உனக்கு நான் உனக்கு பாவப்பாட கூட ஆள் இருக்க மாட்டேங்கடா. இப்போ சவுக்கு சங்கருக்காக பேசுவதற்கு நம்ம இருக்கிறோம். அப்புறம் யாராவது ஒருத்தங்க சவுக்கு சங்கர் ரெட் பிளீஸ்க்காக பேசுகிற ஆட்கள் இருக்குது. உனக்கெல்லாம் பேச ஆளே இருக்காது. ஏன் தெரியும், அனாதையே போயிருப்பேன். ஏன்னா உனக்கு முன்னக்கூட்டி ஆல்ரெடி ஒருத்தன் உள்ளே போயிருப்பான். கிருபாமோகன் உள்ளே போயிருப்பான், மகிழன் உள்ளே போயிருப்பான், இந்திரன் உள்ளே போயிருப்பான். இவங்க எல்லாம் ஆல்ரெடி உள்ளே போயிருப்பாங்க. அது தப்பிக்க வழியே இல்லை. உங்களுக்கு நீங்களே அஸ்த சாஸ்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த திமுக கட்சி என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் 5 வருஷம் ஆட்சியில் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுங்க, நாங்கள் என்னதான் பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லி ஊடகத்தை சார்ந்த பெலிக்ஸை கைது பண்ணியிருக்கு டெல்லிக்கு போய். காரணம் அச்சம். இனிமேல் யாரும் எங்களை எதிர்த்து யாருமே பதிவு பண்ணவே கூடாது, யாரும் பேசவே கூடாதுங்கிறதுல திமுக கட்சி ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காப்லையா. சரிட்டு போகட்டுமே. எத்தனை நாளைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சிகள் இருந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை நாளைக்கு மக்கள் பொறுத்து இருந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க தானே போகிறோம். மீண்டும் அடுத்தது ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.